பிறந்திட மாதவம் செய்யணும். அல்லேலூயா. ஆமா, உங்க மைண்ட் வாய்ஸ் தெரியுது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். அதே அளவிலே போயிடுவோம். சரி, அவருடைய வார்த்தைக்கு நிறைய நம்ம கடந்து செல்வோம். குறிப்பா இன்னைக்கு மகளிர் தினம். ஆகவே மகளிர்களை மையப்படுத்தி தான் இன்னைக்கு ஆண்டோட வார்த்தை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிப்போம். அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே இந்த காலை வேளையில எங்களோடு கூட நீர் இடைப்படுங்க, சபையோடு கூட பேசுங்க. இந்த நாளிலும் உடைய சத்தம் எங்கள் மேல் வைத்திருக்கிற உடைய திட்டங்கள் வெளிப்படுவதாக. கேட்கக்கூடாதபடி இருக்கிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும், அற்புதம் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தில் எடுக்கிற ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. ஆமென். நீதிமொழிகளின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 29வது வசனத்துல இப்படி சொல்லப்படுகிறது. அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்தது உண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப இன்றைய வார்த்தை, இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு, குறிப்பாக இந்த மங்கையர் தினத்தை கொண்டாடக்கூடிய உங்களை பார்த்து ஆண்டு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாரிலும் மேற்பட்டவள். நல்ல 2 கரங்களை தட்டுங்களேன். அல்லேலூயா. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க எல்லாரிலும். ஆமா, ஆண்கள் மேற்பட்டவர். ஆமா, பெண்கள் மேற்பட்ட. ஆமா, வல் வல் வல். அல்லேலூயா. ஆமா, சரி, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் எல்லாரிலும் மேற்பட்ட. சொன்னவங்க மாத்திரம் நல்ல 2 கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆமா, ஆண்கள் பகுதியில் கொஞ்சம் சோர்வா இருக்குது. அல்லேலூயா. ஆமா, அது சீக்கிரம் வந்தோடனே ஃபாதர்ஸ் டே பிரியாணியோட கொண்டாடிடுவோம். அல்லேலூயா. ஆமா, எங்க தகப்பன்மார்கள்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க, எப்பவுமே பிரியாணி தான். ஆகவே ஃபாதர்ஸ் டே வேற லெவல்ல இருக்குன்னு நம்புறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். சரி, போகட்டும். அப்ப இங்க வார்த்தை சொல்லப்படுகிற, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள். இப்படி கை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க யாருங்க? மேற்பட்டவள். அப்ப அங்க சொல்லப்படுகிறது அநேக பெண்கள் உண்டு. சொல்லுங்க, அநேக பெண்கள் இருக்கிறாங்க, அநேக அதுல குணசாலிகள் இருக்கிறாங்க. பாருங்க, இன்னைக்கு அநேக படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள் பாத்தீங்க, விஞ்ஞான ரீதியாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சயின்டிஸ்ட், ஏரோஸ்பேஸ், பயோடெக்னாலஜிஸ்ட், டாக்டர், பல ரிசர்ச் பீப்புள். அப்ப பாருங்க, இந்த ஃபீல்ட்ல பெண்கள் இல்லைன்னே சொல்ல முடியாத அளவுக்கு எல்லா துறைகளிலும், எல்லா இடங்களிலும் பெண்கள் இருக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்ப அநேக பெண்கள் உண்டு, அதிலும் அநேக குணசாலிகள் உண்டு. ஆனா இங்க வந்திருக்கிற, நீங்க ஆலயத்துக்கு வந்திருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவளா இருக்கிறீங்க. நல்ல 2 கரங்களை தட்டி, ஒருவேளை ஐயோ எனக்கு படிப்பு இல்லை, அழகு இல்லை, ஒருவேளை சில உயர்வுகள் இல்லை, எங்களுக்கு ஆஸ்தி இல்லை, அல்லது எனக்கு போதுமான சில அறிவு இல்லை அப்படின்லாம் நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ எல்லாரை காட்டிலும் நீ மேற்பட்டவள். காரணம், நீ இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறாய், இன்னைக்கு ஆலயத்துக்குள்ள இருக்கிறாய், தெய்வத்தை கண்டிருக்கிறபடினால் மற்ற உலக நபர்களை காட்டிலும் நீங்க எல்லாரிலும் மேற்பட்டவளாய் இருக்கிறீங்க. நம்புறவங்க மாத்திரம் நல்ல 2 கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆமென். அப்ப குறிப்பாக பெண்கள் அப்படின்னு சொல்லும் பொழுதே தேசத்தின் கண்கள், வீட்டின் கண்கள். இன்னைக்கு அப்படிதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா இன்றைய நாள் அப்படி. அல்லேலூயா. ஆமென். அப்ப எதை இறக்கி என்ன பண்ண முடியாது, இன்னைக்கு பேச முடியாது. ஆனா அதுதான் உண்மை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப இங்க அழகாக சொல்லப்படுகிறது, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள். ஆமென். இந்த செய்தியில எது புரியுதோ புரியலையோ ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்க, நான் இயேசு கிறிஸ்துவை அறிந்தபடியால் நான் மேற்பட்டவனாய் இருக்கிறேன். ஆமென். அந்த மேலோகத்திற்கு சொந்தக்காரனாய் இருக்கிறேன், அந்த மேன்மையை உடையவனாய் இருக்கிறேன். ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை, நன்மை கர்த்தர் என் வாழ்க்கையில வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அப்ப இன்னும் சொல்லும் பொழுது, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள். இப்ப சங்கீதக்காரன் இப்படி சொல்றாரு, வாசிங்க. சங்கீதம் 8வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாய் இருக்கிறது, உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். அப்ப சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாய் இருக்கிறது. அப்ப பாருங்க, இந்த பூமியில எத்தனையோ நாமம் இருக்குது, பூமியில எத்தனையோ பெயர்கள் இருக்கிறது, எத்தனையோ மனிதர்கள், எத்தனையோ காரியம். ஆனா எல்லா நாமத்தை விட மேலான நாமம் இயேசு கிறிஸ்து என்கின்ற நாமம். நல்ல 2 கரங்களை தட்டி, அந்த நாமம் உருவாக்கினது, அந்த நாமம் சிருஷ்டித்தது, அந்த நாமத்திலே அதிகாரம் உண்டு, அந்த நாமத்திலே வல்லமை உண்டு. அல்லேலூயா.
ஆமென். அப்ப எப்படி பூமியில எத்தனையோ நாமங்கள் இருந்தாலும் இயேசு என்கின்ற நாமம் அது மேலானது, அது மேன்மை உடையதோ, அது போல இந்த பூமியில எத்தனையோ பெண்கள் இருந்தாலும், குணசாலிகள் இருந்தாலும், அவர்களில் நீங்கள் மேன்மையாய் மேற்பட்டவர்களாய் காணப்படுகிறீங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த பெண்ணுடைய சிருஷ்டிப்பு எப்படி இருந்தது? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்களேன். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பாருங்க, அந்த சிருஷ்டிப்பின் நாட்களை நம்ம பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 1:27 தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார். அல்லேலூயா. ஆமென். அப்ப பாருங்க, அதுல எந்த பாகுபாடுமே இல்ல. ஆண்டவர் தம்முடைய சாயலாக, நீங்க கண்ணாடில நின்று பார்க்கும் பொழுது உங்க ரூபம் மாத்திரம் அல்ல, அது தேவனுடைய சாயலாய் இருக்கிறது. நல்ல 2 கரங்களை தட்டி அல்லேலூயா. அப்ப நீங்க தேவனுடைய சாயலாய் இருக்கிறீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தேவனுடைய சாயல். அல்லேலூயா. ஆமா, வெயில் காலம் தொடங்கிடுச்சு. ஏசிக்காக நல்லா ஜோம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமா, சபை ஏசி சபையா மாத்திரணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். சரி, போட்டு. அப்ப இங்க சொல்லப்படுகிறது, நீங்க தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க. அங்க சொல்ற அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அப்ப எப்படி பிரிக்கிறார்? அவனை ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். அப்ப வெறும் பூமியில வெறும் ஆண்களை மாத்திரம் படைச்சிருந்தா அப்ப அது சற்று வித்தியாசமா இருக்கும். பூமியில வெறும் பெண்கள் மாத்திரமே இருக்கிறாங்க அப்படின்னா அது வித்தியாசமா இருக்கும். நம்முடைய ஆண்டவர் அனந்த ஞானம் உள்ளவர். அவருக்கு தெரியும் எதை எப்படி எந்த அளவுல எந்த நேர்த்தியாய். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். இன்னமும் மனுஷனுடைய சரீரத்துக்குள்ள தெரியாத புரியாத நரம்பு மண்டலங்கள், சில பேரிடப்படாத காரியங்கள்லாம் இருக்குது. ஒரு அலையிலேயே சொல்லு. ஆமென். அப்ப படிச்சு MBBS அடுத்து MS பல காரியங்கள் நம்ம படிச்சாலும் இன்னமுமே நம்ம சரீரத்துல மறைந்திருக்கிற காரியங்கள் உண்டு. ஆனா எல்லாமே நம்முடைய ஆண்டவருக்கு வெளிச்சமா இருக்கு. அல்லேலூயா. ஆமா, சில நேரத்தில் ஒரு இன்ஃபெக்ஷனை பாக்டீரியல், ஃபங்கஸ் அல்லது வேற விதமான வைரல் அப்படின்னு கூட டாக்டர் கூட மாத்தி அதை டயக்னைஸ் பண்ணிடலாம், மாத்தி கூட அதை சொல்லிடலாம். ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாதுங்க. அவர் எதை செய்தாலும் அவர் நேர்த்தியாக சரியாக செய்கிறவர். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் சரியாக செய்கிறவர். அல்லேலூயா. ஆண்கள் பகுதியில் சொல்லுங்க, அவர் சரியாக செய்கிறவர். சொன்னவங்க நல்ல 2 கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆமென். அப்ப இங்க எப்படி செய்கிறார்? அவர் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அடுத்தது என்ன நடக்கிறது? ஆதியாகமம் 2வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். நல்ல கவனிங்க. ஆதாமை எதுல இருந்து உருவாக்குனாருங்க? மண்ணினால உருவாக்கினார். அந்த மண்ணினால அவனை செய்து தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். ஆதாம மண்ணிலிருந்து உருவாக்குகிறார். ஆனா ஏவாளை எதுல இருந்து உருவாக்குகிறார்? ஆதாமுடைய விலா எலும்பு. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ மேற்பட்டவளாய் இருக்கிறாய். புரிந்தவங்க மாத்திரம் நல்ல 2 கரங்களை தட்டி. ஆதாம மண்ணிலிருந்து எடுத்தார், உருவாக்கி ஜீவ சுவாசத்தை தந்து. ஏவாளை மண்ணிலிருந்து எடுக்கல, ஆதாமிலிருந்து எடுக்கிறாரு. அல்லேலூயா. ஆமென். அங்கே ஒரு வித்தியாசம், அங்கே ஒரு மாற்றத்தை. காரணம், ஆண்டவர் அங்கே ஒரு மேற்பட்ட ஒரு அனுபவத்தை ஏவாளுக்கு வைத்திருந்தார். அல்லேலூயா. ஆமென். ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அங்க வைத்திருந்தார். அல்லேலூயா. அப்ப சொல்லுங்க, ஏவாள் எதுல இருந்து எடுக்கப்பட்டாங்க? எலும்பு. ஆமென். நீங்க சயின்டிபிக்கலா பேசும் பொழுது, ஒரு தாய் அவள் பிரசவிக்கும் பொழுது எத்தனையோ எலும்புகளை உடைக்கிற அந்த வலியை அனுபவிக்கிறாங்க. அப்ப பாருங்க, எடுக்கப்பட்டது அந்த எலும்புல இருந்து. ஆனா அவள் அனுபவிக்கக்கூடிய அந்த வலி எதற்கு நிகர்னா, ஒரே நேரத்தில் 2-3 எலும்பு உடைச்சா எப்படி இருக்கும்? முருங்காய், வெண்டைக்காய், கேரட்ல எதை நான் சொல்றேன்? எலும்பை உடைச்சா. அப்ப அந்த எலும்பை உடைச்சா என்ன வலி இருக்குமோ அந்த வலியைத்தான் ஒரு தாய் பிரசவிக்கும் பொழுது, அந்த மெட்டர்னிட்டி வார்டில் அந்த லேபர் பெயின், அது இத்தனை எலும்புகளை உடைக்கும் பொழுது என்ன வலி இருக்குமோ அந்த வலியை அவள் கடந்து போகிறாள். அல்லேலூயா. ஆமென். அப்ப பாருங்க, சில வலியை அந்த வலியை மற்றவர்களால் அனுபவிக்க முடியாது சொல்றாங்க. அப்ப அந்த வலியை அந்த தாய், அந்த பெண் அனுபவிக்கிறாங்க அப்படின்னா, நான் சொல்லுகிற ஆண்டவர் உண்மையாலுமே அவர்களை மேற்பட்டவராகத்தான் ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அப்ப அங்கே சொல்லப்படுகிறது,
அங்கே அவர் அவளை மனுஷனிடத்திலிருந்து கொண்டு வந்தார். அப்படி கொண்டு வந்ததுனால 23வது வசனம் சொல்லுகிறது, இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் மனுஷி எனப்படுவாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப சொல்லப்படுகிறது ஆதியாகமம் 2வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்களேன். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அப்ப அங்க சொல்லப்படும் அவர்கள் ஒரே மாம்சமாய் இருக்கிறாங்க. சொல்லுங்க, எப்படி இருக்கிறாங்க? அவன் கணவன் மனைவி அல்லது அந்த ஆண் அந்த பெண் இணைக்கப்படும் போது அவங்க எப்படி இருக்கிறாங்க? ஒரே மாம்சமாய் இருக்கிறாங்க. இந்த காலத்துல சொல்லும் பொழுது ஒரு மாம்சமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். அப்ப தவறான உறவு முறைகள், தவறான தொடர்புகள், தவறான காரியங்கள் அப்படி போகக்கூடாது. ஆண்டவர் எப்படி ஒரே மாம்சமாக உண்டாக்கினாரோ அது போல ஒரு மாம்சமாக என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப இப்படிப்பட்ட அந்த படைப்பிலேயே ஆண்டவர் அந்த பெண்ணை மேற்பட்டவளாய் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அடுத்து சொல்லப்படுகிறது நீதிமொழிகளின் புத்தகம் 31வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. ஆமென். அடுத்தது ஏன் அவள் மேற்பட்டவள்? அவள் குணசாலியான ஸ்திரீ. அல்லேலூயா, ஆமென். அவளுக்குள்ள அந்த குணம் இருக்கிறது. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, பணம் இருக்கோ இல்லையோ, குணம் இருந்தா அது ரொம்ப முக்கியங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சில நேரத்தில் வீட்டை குடும்பத்தை பணம் கட்டாது, நல்ல குணம் தான் கட்டும், நல்ல கேரக்டர் தான் கட்டும். அல்லேலூயா, ஆமென். சில நேரத்தில் சில பேருக்கு 2 லட்சம் பணத்தை கொடுத்தாலும் அவங்களுக்கு குடும்பம் நடத்த தெரியாது, அவங்களுக்கு அந்த வீட்டை நிர்வாகம் பண்ண தெரியாது. ஆனா சில நபர் 2000 ரூபாய் தான் வச்சிருப்பாங்க மாசத்துக்கு. ஆனா அந்த 2000 ரூபாய் பணத்தை வைத்து அந்த வீட்டை அழகாக அவர்கள் நிர்வாகம் செய்து அதில் சேமித்து அடுத்தடுத்த காரியங்கள் நோக்கி போறாங்கன்னா, அப்ப அவங்களுடைய காரியம் அது பணத்தினால் உண்டானது அல்ல, தேவன் தந்த நல்ல குணத்தினால். அல்லேலூயா. 2 லட்சம் கொடுத்து பத்தல, 2000 கொடுத்தாலும் அது வீட்டுல 5 பேர் 6 பேர் இருந்தாலும் அதை நிர்வகிக்க முடியும்னா அவள் தான் மேற்பட்டவளாய் இருக்கிறாள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஆமென். அப்ப அவளுடைய பிறப்பு அதிலே மேற்பட்டவளாய் ஆண்டவர் வைத்தார். அடுத்தது அவளுடைய குணத்தின் நிமித்தமாய் அங்க சொல்லப்படுகிற குணசாலியான ஸ்திரீ. சொல்லுங்க, அவங்க யாருங்க? அடுத்து அங்க சொல்லப்படுகிறது அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்ததாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது who can find a virtuous woman for her price is far above rubies. ஆமென். அப்ப புரியணும் அப்படின்னா வைரத்தை விட விலையேற பெற்றவங்க. அல்லேலூயா. நீ ஏன் மேற்பட்டவள்? ஆண்டவர் அறிந்த பிள்ளை ஏன் மேற்பட்டவங்கன்னா அவங்க வைரத்தை விட விலை உயர்ந்தவர்களா இருக்கிறீங்க. நல்ல 2 கரங்களை தட்டி அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க வைரம். இன்னைக்காவது சொல்லுங்க, நீங்க யாருங்க? ஆமா, இத்தனை நாள் தள்ளி உக்காரு, இத்தனை நாள் புடவை எங்க எடுத்த, இத்தனை நாள் அது என்னது இது என்னது இதுதான் பேசியிருப்போம். இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு, நீங்க யாருங்க? வைரம். அல்லேலூயா, ஆமென். சரி, அப்ப நல்ல புரியுது. தங்கத்தை விட வைரம் என்னதுங்க? காஸ்ட்லி. இந்த வைரம் பாருங்க, தினம் நியூஸ்ல பேப்பர்ல போடுவாங்க, ஏறுது இறங்குது ஏறுது இறங்குது. அல்லேலூயா, ஆமா. ஆனா வைரத்தை பத்தி ஏதாவது போடுறானா அது தனி மார்க்கெட். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்களை என்ன இந்த தங்கத்தோட வைக்கல, ஆண்டவர் எதோட வச்சிருக்கிறாரு? வைரம். கிட்டே வர முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். விலை மதிப்பற்றவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப பாருங்க, நீங்க முத்துக்கள் மாத்திரம் அல்ல, அங்க சொல்லப்படுது நீங்க அந்த வைரத்துக்கு நிகரான, வைரத்திற்கு ஒப்பானவர்கள். அதனாலதான் உங்களை ஆண்டவர் சொல்றாரு, நீ மற்ற குணசாலிகளை காட்டிலும் நீ மேற்பட்டவளாய் இருக்கிறா. புரிந்தவங்க நல்ல 2 கரங்களை தட்டி அல்லேலூயா, ஆமென். அப்ப பாருங்க, ஏற்கனவே சொன்ன அந்த பிறப்பிலே ஒரு வித்தியாசம், அடுத்தது அந்த குணத்திலே ஒரு வித்தியாசம், அடுத்தது ஆண்டவர் ஒப்பிடுகிறார். நீ ஏன் மேற்பட்டவள்? நீ சாதாரண அந்த வைரம் வெள்ளி இல்ல, நீ வைரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தங்கம் வெள்ளி அல்ல, நீங்க யாருங்க? நீங்க வைரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப அதனாலதான் அந்த வார்த்தை சொல்லுகிறது, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுக்கு விலை முத்துக்களை பார்க்கல என்ன பண்ணதா? உயர்ந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப நீங்க உயர்ந்ததா இருக்கணும்னா சில ப்ராசஸ்க்குள்ள போகணுங்க. அப்ப உயர்ந்த உங்களைத்தான் ஆண்டவர் சில சூழ்நிலைகளை உடைக்கிறார். சொல்லுங்க, என்ன பண்றாருங்க? என்ன பண்றாரு? உடைக்கிறார். அடுத்தது அங்கே நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் உருவாக்குகிறார், அதற்கப்புறம் ஆண்டவர் உயர்த்துகிறார். இந்த காலை நேரத்துல கேள்விகளோடு வந்திருக்கலாம். ஏன் என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை? ஏன் என் வாழ்க்கையில மட்டும் இந்த பிரச்சனை? அல்லது என் வாழ்க்கையில ஏன் இந்த போராட்டம்? அல்லது ஏன் இந்த கஷ்டம்? ஏன் இந்த கவலை?
இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மகளே, மற்றவங்க படுவது போல அல்லது மற்றவர்கள் பாட அனுபவிப்பது போல அந்த அந்த பிரச்சனை உன் வாழ்க்கையில கொடுக்கல. நீ என் பார்வையில நீ வைரமாக இருக்கிற. அல்லேலூயா. அப்ப உனக்கென்று ஒரு விலை, உனக்கென்று ஒரு குணம், உனக்கென்று ஒரு ஸ்தானம், உனக்கென்று ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறபடினால ஆண்டவர் சில சூழ்நிலைகளை உன்னை வெளியே கொண்டு வரும்படியாய், உங்களை சில காரியத்துல உயர்த்தும்படியாய், உங்களை சில காரியத்துல வேறு பிரிக்கும்படியாய் ஆண்டவர் உடைக்கிறார். அல்லேலூயா. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் என்ன பண்றாருங்க? உடைக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அப்ப எங்கே உடைக்கப்படுகிறோமோ அங்கதான் நம்ம உருவாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. ஆமென். உடைக்கப்படுற இடத்துல தான் நம்ம என்ன பண்றோம்? உருவாக்கப்படுகிறோம். அப்ப ஆண்டவர் உங்களை உடைப்பது உங்களை குப்பையில் போடுவதற்காக அல்ல. இப்ப சில நேரத்துல இந்த வேண்டாத பொருளை நீங்க போடும் பொழுது, இந்த காய்லாங்கடையில போடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம போடும்போது சில காரியத்தை உடைச்சு என்ன பண்ணுவாங்க? எடுப்பாங்க. சில காரியத்தை உடைச்சு தூக்கி என்ன பண்ணுவாங்க? போடுவாங்க, உடைச்சிருவாங்க. சரி, ஏதோ எடுக்க போறான்னு பார்த்தா இல்ல இதெல்லாம் என்ன பண்ண முடியாது, சேர்க்க முடியாது, தூக்கி போட்டுருவாங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க, உங்களை உடைக்கிறாருன்னா தூக்கி போடுறதுக்கு இல்ல, உங்களை உருவாக்குவதற்கு. புரிந்தவங்க மாத்திரம் நல்ல 2 கரங்களை தட்டி தட்டி தட்டி. அல்லேலூயா. ஆமென். ஒரு எஸ்தரினுடைய வாழ்க்கையில தகப்பன் இல்லை, தாய் இல்லை. அப்ப 12 மாதங்கள் அந்த மொர்தெகாயினுடைய வீட்டில் அவள் இருக்கிறாள். ஏன் அவள் உடைக்கப்பட்டாள்? ஏன் அவளுடைய வாழ்க்கை உடைக்கப்பட்டது? அப்ப ஏன் அந்த 12 மாதங்கள் அல்லது சில காலங்கள் அந்த வீட்டிலே அவள் கிடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைனா, அவள் ராணியாக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறாள். அல்லேலூயா. அப்ப நீ உடைக்கப்படுகின்ற காலம், நீங்கள் உருவாக்கப்படுகிற காலம், அது வீணான காலம் அல்ல. கர்த்தர் உன்னை உயர்வுக்கு நேராய் நடத்துகின்ற காலம். அல்லேலூயா. ஆமென். அப்ப அதற்குரிய குணம், அதற்குரிய அந்த ஆவி, அதற்குரிய அந்த அபிஷேகம் இருந்தாதான் ஆண்டவர் ஏன் என்னை உடைத்தார், ஏன் என்னை உருவாக்குறாருன்றதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். உலக மனிதன் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஏன் அது நடந்துச்சு, ஏன் இப்படி ஆச்சு, ஏன் என்னை கைவிட்டார். ஆனா ஆவிக்குரிய நபர்கள் தங்களுடைய பாதைகள், தங்களுடைய அந்த காரியங்களை ஏற்றுக்கொள்வார்கள், அந்த பாதையில நடப்பாங்க. அல்லேலூயா. ஆமென். அப்ப எஸ்தருடைய வாழ்க்கை உடைக்கப்பட்டால், உருவாக்கப்பட்டால், ஏற்ற வேளையிலே தேசங்களுக்கு ராணியாக உயர்த்தப்பட்டார். அல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, நீங்க ஒரு வைரமாய் சில சூழ்நிலையில மாறணும்னா சில இடத்துல ஆண்டவர் உடைப்பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க? உடைப்பார். சில இடத்துல என்ன பண்ணுவாரு? உருவாக்குவார். சொல்லுங்க, என்ன பண்ணுவாருங்க? ஆமா, உடைக்கப்படுவதும் உருவாக்கப்படுவதுமே நல்ல உயர்ந்த ஸ்தானத்துக்கு உயர்த்தப்படும். ஆமே. உங்க நிலத்துல இருந்து நீங்க தங்கத்தை எடுத்தாலும் உடனே காதுலயோ கழுத்திலேயோ மாட்ட முடியாது. அந்த எடுக்கப்பட்ட அந்த தங்கம் சில அளவில் உடைக்கப்படுகிறது. ஒரு சில டெம்பரேச்சருக்கு மேல அது ஹீட் பண்ணி உருவாக்கப்படுகிறது. அது உடைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட அந்த அச்சில ஏற்றப்பட்டு சில காரியம் செஞ்சு ஹால்மார்க் முத்திரை போட்டாதான் அது நகை கடையில கொண்டு போய் உயர்த்தப்படும், ஷோரூம்ல. அப்பதான் அதுக்கு ஒரு வேல்யூ, அப்பதான் அதற்கென்று ஒரு மதிப்பு. ஒரு அலையிலேயே சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒருவேளை சில சூழ்நிலை, சில குடும்ப காரியம் என்ன, நான் உடைந்து இருக்கிறேன்னா, நான் பல வேதனையில் இருக்கிறேன்னா, நீ உடைந்தது உன்னை உருக்குலைய செய்வதற்காக அல்ல, உன்னை உடைத்தது கர்த்தர் உன்னை உருவாக்குவதற்காக. உன் வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய பிரச்சனை உன்னை உடைப்பதற்காக அல்ல, அந்த பிரச்சனை உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. சில தோல்விகள் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறது, சில தனிமைகள் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறது, உன்னுடைய சில அழுகைகள் உருவாக்கி கொண்டிருக்கிறது. நீ படக்கூடிய சில வேதனைகள் உன்னை வேதனைப்படுத்துவதற்காக அல்ல, உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. நீ உடைக்கப்பட உடைக்கப்பட உருவாக்கப்பட உருவாக்கப்பட கர்த்தர் உனக்குரிய உயர்வை அவர் வைத்துக் கொண்டே இருக்கிறார். அதை ஒருவனும் ஒருபோது தடுக்க முடியாது. அல்லேலூயா. ஆமென். யோசிச்சு பாருங்க, அந்த தங்க மைன்ஸ்ல தங்கத்தை வெட்டி எடுக்கிறாங்கன்னா கீழே அதை உடைச்சு எடுப்பாங்க, அழுக்கு நிறைந்த இடம். அடுத்தது அதை கொண்டு போய் அந்த ஃபர்னேஸ்ல அல்லது அது ஏதோ ஒரு இடத்துல போட்டு அதை அக்னியில சுடும் பொழுது அது உருவாக்கப்படுகிறது. அப்போ உடைக்கப்படும் போது உருவாக்கப்படும் பொழுதும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு என்ன நடக்க போது தெரியாது. ஆனா உடைத்து உருவாக்கப்பட்ட அந்த 2 ப்ராசஸஸ் கம்பைன் ஆனாதான் கடைசியில அது உயர்த்தப்படுகிறது. ஒரு அழகிய ஒரு ஷோரூம்ல ஏசி ஹால்ல கொண்டு போய் அந்த இடத்த உயரத்துல கொண்டு போய் அதை அலங்கரிப்பாய் அதை கொண்டு போய் வைக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப நீங்க உயர்ந்த இடத்துக்கு போகணும்னா நல்ல புரிதல். ஆவிக்குரிய நேரத்துல சில சூழ்நிலைகளில் நாம ஒருவேளை சில காரியத்துல விழுந்து விடாதபடி கர்த்தர் உடைக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லு, கர்த்தர் என்ன பண்றார்? சில நேரத்துல அடிக்கிறார். அல்லேலூயா. எல்லா நேரமும் அரவணைக்கிறது இல்லை, சில நேரத்துல என்ன பண்ணுவாரு? அடிப்பார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அப்ப அடிக்க வேண்டிய நேரத்துல அடிக்கிறார், அரவணைக்க வேண்டிய நேரத்துல அரவணைக்கிறார். எல்லாத்தினுடைய ஒரு பிரதான நோக்கம் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படியாய். புரிந்தவங்க மாத்திரம் நல்ல 2 கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆமென். அந்த ரூபியை குறித்து நான் சொன்னேன். ஆமென்.
அது எங்க இருக்குன்னா, அது அவைகள் ஒன்று சேர்ந்தால் பெரிய பாறைகளை உருவாக்கும். எதை உருவாக்குங்க? பாறைகள். அந்த வைரங்கள் சொன்ன பாருங்க, தமிழ்ல முத்துக்கள், ஆங்கிலத்தில் ரூபி. அப்ப அந்த ரூபி என்ன நடக்குதுன்னா, அவைகள் ஒன்று சேரும்போது பெரிய பாறைகளை உருவாக்க பயன்படுகிறது. அப்ப இட் டேக்ஸ் லாட் ஆஃப் இயர்ஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அது பாறைகளுக்குள்ள இருக்கும், மேல இருக்காது. எங்க இருக்கும்? பாறைகளுக்குள்ள. நீங்க அந்த படத்துல பாக்குறீங்க, அந்த மூலையில இருக்குது. அடுத்தது நல்ல குவாலிட்டியான அந்த ரூபி, அந்த வைரம் அப்படின்னா அது சிவப்பு நிறத்துல இருக்கும். எப்படி இருக்கும்? சிவப்பு நிறம். நான் சொல்றேன், உங்களை எண்ணி குவாலிட்டியா மாற்றும்படியா இயேசு கிறிஸ்து தம்முடைய சிவப்பான ரத்தத்தை ஊற்றி ஆண்டவர் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். கலர் கலரா இருக்கலாம், ஆனா அந்த சிவப்பு ரூபிக்கு வேல்யூ அதிகம். ஒரு 2-3 கிராமே 8 கோடி 10 கோடி. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், எங்க இருக்குன்னு கேட்குறீங்க? அல்லேலூயா. ஆமா, தோட்டத்தில் போய் ஜெபம் பண்ணி பாருங்க. அல்லேலூயா. சரி, அடுத்தது பாருங்க, அது விலை உயர்ந்தது. அடுத்தது அந்த ரூபி உறுதியானது. சொல்லுங்க, அது என்னங்க? உறுதியானது. அது எந்த அளவுக்கு நெருப்புல போட்டு அது புடமிடப்படுகிறதோ, அது ஹீட் பண்ணப்படுகிறதோ, அந்த அளவுக்கு அது அழகு, அதனுடைய அந்த காரியங்கள் எல்லாம் மிருகேட்டப்பட்டு அது இன்னும் ஷைனிங்கா இருக்கும். அதோட விலை இன்னும் ஏறிக்கொண்டே இருக்கும். ஒரு அலையிலேயே சொல்லுங்கள. அல்லேலூயா. ஆமென். அப்ப ஒரு ரூபி சில காரியம் செய்தால் அதோடைய தரம், சில காரியங்கள் உயர்கிறது. அப்ப இந்த குணசாலியான அந்த ஸ்திரீ, அந்த மேற்பட்ட அந்த ஸ்திரீ, அவங்களை என்ன செய்தா, என்ன இருந்தாக்க அவங்க இன்னும் ஷைன் பண்ணுவாங்க. 1 பேதுரு 3வது அதிகாரம் 1வது வசனம் சீக்கிரம் வாசிங்களேன். அப்ப அந்த முதல் வசனத்துல 3 காரியம் சொல்லப்படுகிறது. நம்ம இன்னும் மெருகேற்றப்படணும், இன்னும் நமக்கு விலை உயரணும், இன்னும் நாம் மேற்பட்டவளாய் குணசாலியாய் மாறணும்னா முதல் காரியம் ஆண்டவர் எதிர்பார்ப்பது கீழ்ப்படிதல். சொல்லுங்க, எதை எதிர்பார்க்கிறாருங்க? கை வைத்து சொல்லுங்க, கீழ்ப்படிதல். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீ மேற்படிக்கு உயரணும்னா கீழ்ப்படியில நிற்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. ஆமென். அப்ப அந்த கீழ்ப்படிதல் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா ஒரு காரியம். அடுத்தது அங்க சொல்லப்படுகிறது பயபக்தி. சொல்லுங்க, என்ன எது தேவைங்க? எது தேவைங்க? பயபக்தி. அடுத்தது 3வது சொல்லப்படுகிறது கற்புள்ள நடக்கை. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். இது ரொம்ப முக்கியங்க. இந்த கற்புள்ள நடக்கைன்றது பார்த்தீங்கன்னா ஒரு டிசிப்ளின்டு லைஃப், ஒரு ஸ்ட்ரக்சரல் லைஃப். அப்ப நம்ம எப்படி வேணா இருக்கிறது அப்படி இல்லை, இப்படிதான் இருக்கணும். அப்ப அந்த கற்புள்ள கன்னிகை சொல்லப்படுகிறது, கற்புள்ள அந்த நடக்கை. அப்ப அந்த கற்புள்ள நடக்கை யாருக்கு இருக்கு? குணசாலி கிட்ட இருக்கு. அந்த குணசாலியின் இடத்துல இது இருக்கும் பொழுது அவளை மேற்பட்டவளாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. ஆமென். அப்ப வெறும் சரீர பிரகாரம் மற்ற காரியத்துல மாத்திரம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில கற்புள்ள கன்னிகையாய், கற்புள்ள அந்த நடக்கையை பரலோகம் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது. உரலையிலேயே சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். அப்ப பாருங்க, இன்னைக்கு பாருங்க, ஃபாஸ்டா கல்யாணம், ஃபாஸ்டா டைவர்ஸ், அநேக காரியங்கள் வேகமா போகுது. நல்லா புரிந்து கொள்ளுங்க, வேகம் வேண்டாம், நிதானம் வேணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். 1 பேதுரு 3வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க சீக்கிரம். அப்ப பாருங்க, அங்க சொல்லப்படுது சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி. சொல்லுங்க, என்ன ஆவிங்க? ஆமா, சில நேரத்தில் சில ஹவுஸ் விசிட்டிங் வரும்போது தெருவிலே சவுண்டு கேட்கும், அங்கேயே நிறுத்திடுவோம். ஹவுஸ் விசிட்டிங் முடிஞ்சு போச்சு, வீட்டுக்கு எங்க வேணாம் வர வேண்டியதே இல்லை. சரி, வீட்டில் அன்னைக்கு காரக்குழம்பு போல இருக்கு, ஒரே காரசாரமா இருக்குது. அல்லேலூயா. அதனால அங்க என்ன பண்ண மாட்டோம், வர முடியாது. அது இது அப்படி இப்படி. அந்த வீடு, நம்முடைய குணம், நம்மளுடைய சுவாபம், நம்மளுடைய ஃபேமிலி எப்படி இருக்கணும்? சாந்தமாய் இருக்க வேண்டும். கை உயர்த்தி சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? சாந்தம். ஆமென். அங்க சொல்லப்படுகிறது அழகாக, சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி. அந்த சாந்தம் அமைதலும் உள்ள ஆவி இருந்துச்சுன்னா பரலோகம் சொல்லுகிறது நீங்க குணசாலியான ஸ்திரீ. அல்லேலூயா. நீ மேற்பட்டவள். அப்ப அநேக நேரத்தில் கோவப்படுறது ஈஸி. மரியாதை இடத்துல தூதன் வந்து சொல்றாரு, இயேசு பிறப்பார், மேசியா பிறப்பார். அந்த அம்மா பாருங்க, உடனே சண்டை போடல. அது எப்படி நடக்கும்? அதெல்லாம் முடியாது. இன்னும் ஃபங்க்ஷன் வைக்கல, ரிசப்ஷன் வைக்கல, மொய்க்கு அவர் வாங்கல, போட்டோவுக்கு போஸ் கொடுக்கல, அதுக்குள்ள எப்படி சண்டை போடல? அமைதலா இருந்தாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எப்படி இருந்தாங்க? எப்படி இருந்தாங்க? ஆமா, சில கேள்வி வரலாம், பயம் வரலாம், ஆனா தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அப்ப சில காரியங்கள் நடக்காதது போல இருக்கும், அமைதலா இருக்கணும். அல்லேலூயா. அடுத்த வாரம் நடக்கணும்னா அது இன்னைக்கே நடக்காது, அடுத்த வாரம் தான் நடக்கும். ஆமென். அப்ப அது வரைக்கும் நான் என்ன செய்யணும்? அமைதலா இருக்கணும். அது வரைக்கும் நான் என்ன செய்யணும்? பொறுமையா இருக்கணும்.
அப்ப நீங்க அமைதியா இருந்தா, பொறுமையா இருந்தா, நான் சொல்ல உங்க சரீரம் நல்லா இருக்கும், உங்களுடைய வீடு நல்லா இருக்கும், உங்க குடும்பம் நல்லா இருக்கும். இன்னைக்கு அநேக நேரத்துல பெண்கள் அல்லது தாய்மார்கள் அநேக பிரஷர், டென்ஷன், 1000 ரூபாய் பிரச்சனைக்கு 10,000 ரூபாய்க்கு என்ன பண்ணுவாங்க, வியாதியை ஏத்திப்பாங்க. அல்லேலூயா. பிரச்சனை என்னமோ என்னதுதான், 1000 100 ரூபா தான். ஆனா அவங்க ஏத்திக்கிற பிரஷர், டென்ஷனு அதெல்லாம் எவ்வளவு ரூபாய்க்கு போகுது செலவு? 10,000 20,000. அல்லேலூயா. நான் சொல்றேன், அமைதலா இருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எப்படி இருங்க, எப்படி இருங்க, அமைதல். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப பாருங்க, அங்க சொல்லப்படுது சாந்தம் அமைதலுமாக அந்த ஆவி. ஆமென். அதுதான் ஆண்டோடைய பார்வையில விலையேற பெற்றது. நீங்க வீட்டுக்கு வெளியில சுவிசேஷம் அறிவிக்கலாம், நல்லா கவனிங்க. வீட்டுக்குள்ள உங்களால சுவிசேஷம் சொல்ல முடியாது. உங்க கணவர் அல்லது உங்க மனைவி, உங்க அப்பா அம்மா, அப்ப எப்படிங்க சுவிசேஷம் சொல்றது? உங்க வாழ்க்கை தான் சுவிசேஷமாக அறிவிக்கப்படும். அல்லேலூயா. ஆமென். அப்ப வெளியில உள்ள நபருக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லலாம், வீட்டில் உள்ள நபருக்கு உங்க வாழ்க்கை தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதுதான்? ஆமென். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில முரண்பாடுகள், நம்மளுடைய வாழ்க்கையில எதிர்மறையான காரியங்கள் வந்துட்டா, வீட்டுக்குள்ள இருக்கிற நபரை நாம் ரட்சிப்புக்கு நேராக நடத்த முடியாது. நான் சொல்றேன், வீட்டில் உள்ள எந்த நபருக்கும் நீங்க சுவிசேஷம் சொல்ல வேணாம், ஒவ்வொரு நாள் நீங்க சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆமா, அது நல்ல சுவிசேஷமா கெட்ட சுவிசேஷமான்றது அவங்கள்ட்ட கேட்டாதான் தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, போகட்டும். அப்ப இப்படிப்பட்ட அனுபவத்துல இருந்தா தேவனோட பார்வையில நீங்க விலையேற பெற்றவளா இருக்கிறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வேதத்தில் நடந்த ஒரே சம்பவம் 4 புத்தகங்களையும் சொல்லப்படுகிற அந்த காரியத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். ஆமென். அந்த பாவியான ஸ்திரீ இயேசுவின் இடத்துல வராங்க. அவங்க வந்து அந்த பரிமள தைலத்தை கொண்டு வராங்க. லூக்கா 7வது அதிகாரம் 37வது வசனத்தை சீக்கிரம் வாசிங்க. லூக்கா 7:37. அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ, அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். ஆமென். அப்ப முதல் காரியம் அங்க நம்ம பார்க்கிறோம், அவங்க என்னன்னா, இயேசு, அந்த பாவியான ஸ்திரீ தான், ஆனால் அவள் இயேசுவின் இடத்துல வந்தாள். அல்லேலூயா. ஆமென். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, நாம பாவியாய் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வரும்பொழுது நம்ம பரிசுத்தமாய் திரும்பி போகிறோம். அல்லேலூயா. ஆமென். அப்ப நான் எதனால் மேற்பட்டவள், நான் எதனால் குணசாலியானவள்? நான் சொல்லுகிறேன், நீ இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வருகிறது தான் நீங்க ஆண்டோட பார்வையில குணசாலி, நீ ஆண்டோட பார்வையில மேற்பட்டவள். அல்லேலூயா. அவள் பாவியான பெண் தாங்க. she is not a good lady, she is not a good woman. ஆனா அந்த பாவியான அந்த பெண்ணுக்கு தெரிந்தது, நான் போக வேண்டிய இடம் இயேசு கிறிஸ்துவினுடைய சமூகம். ஆமென். அப்ப இன்னைக்கு நம்ம யாரா வேணா இருக்கலாம், ஆனா ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், நான் போக வேண்டிய இடம் அது தேவனுடைய சமூகம். அல்லேலூயா. ஆமென். அப்ப அங்கங்க பேனர், அங்கங்க சில காரியம், எல்லா இடத்துலயும் போய் உட்கார்ந்துடக்கூடாது. ஆமென். அது சரியான காரியமா, சரியான அது ஐக்கியமா, சரியான சபை, அதுல நம்ம அங்கமா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்ப அங்க சொல்லப்படுது, பாவியான ஸ்திரீ அவள் இயேசுவின் இடத்துல வந்தாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப பாருங்க, அது விலையேற பெற்ற தைலம். ஆமென். ஆனா அங்க சொல்லப்படுகிறது, அந்த ஒரு பரணியில் அந்த பரிமள தைலத்தை கொண்டு வந்து அங்க சொல்லப்படுது, அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சொல்ல, யார் என்ன இருக்கிற என்ன சூழ்நிலை அது முக்கியம் இல்லை, நான் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வர வேண்டியது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், ஒரு வீட்டில் ஒரு தாய், ஒரு வீட்டில் ஒரு பெண் ஆண்டவரை தேடி வராங்கன்னா, நான் சொல்லுகிறேன், அந்த குடும்பம் கண்டிப்பாக ஆண்டவருடைய குடும்பமாய் அது மாறுகிறது, அது இயேசுவின் குடும்பமாய் மாறுகிறது. இவள் பாவிதான், ஆனால் இவள் ஒதுங்கி போகவில்லை, இவள் வந்த இடம் இயேசு கிறிஸ்துவினுடைய சமூகம். ஆமென். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீ வர வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. திடீர்னு போலீஸ், திடீர்னு நம்ம கோர்ட்டு கேஸ், திடீர்னு நம்ம அங்க இங்க பஞ்சாயத்து அல்லது மத்த, அதெல்லாம் இல்லை. நான் சொல்லுகிறேன், நீ போக வேண்டிய இடம், நீ இருக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கு, அது தேவனுடைய சமூகம். அல்லேலூயா. ஆமென். நம்ம இருக்க வேண்டிய இடம் எதுங்க? சமூகம். ஆமென். இப்ப இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் நம்ம அவசரப்பட்டுடும். திடீர்னு பிரச்சனை உடனே விஷம், திடீர்னு பிரச்சனை உடனே ஆசிடு, திடீர்னு பிரச்சனை திடீர்னு கட்ட பஞ்சாயத்து. இல்ல, நீங்க ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீ மேற்பட்டவள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க யாருங்க? நீ குணசாலியானவள். நீ வர வேண்டிய ஒரு இடம் இருக்குது. நீ சொல்ற, ஐயோ நான் அந்த பிசாசு அப்படிதான் சொல்ல, நீ பாவம் அதை செஞ்ச, நான் எதை செஞ்சாலும் நான் போக வேண்டிய இடம் இயேசு கிறிஸ்துவினுடைய சமூகம்.
ஆமென். மேற்பட்டவள் செய்யக்கூடிய காரியம் மேலான தெய்வத்தை நாடுகிறாள். ஆமென். நான் பாவிதான். ஆமென். நம்மள்ட்ட இருக்கிறது கெட்ட ஆவிதான். ஆனா இயேசு கிறிஸ்துவினிடத்துல வரும்போது யாராக இருந்தாலும் அவனை ஒருபோதும் புறம்பே தள்ளாதவர். அவனை ஆண்டவர் பரிசுத்தமாய் மாற்றி பரிசுத்த ஆவியை ஊற்றி ஆண்டவர் திரும்ப அனுப்புகிறார். அல்லேலூயா. ஆமென். அப்ப முதல் காரியம் அங்க பார்க்கிற அந்த பாவியான ஸ்திரீ யார்கிட்ட வராங்கங்க? இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வராங்க. அடுத்து என்ன நடக்குது? அதே சம்பவம் மத்தேயு 26வது அதிகாரம் 7-9 சீக்கிரம் வாசிங்க. ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனம் அடைந்து இந்த வீண் செலவு என்னத்திற்கு? இப்ப பாருங்க, அந்த தைலத்தை எடுத்துட்டு வந்தாங்க. அந்த பரணி அந்த இதை பார்த்து உடைச்சு அவங்க ஊத்தும் பொழுது சீஷர்கள் எல்லாம் பக்கத்துல நின்று பார்த்துட்டு சொல்றாங்க, ஐயோ 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 ஐயோ, இது எதுக்கு இவ்வளவு காசுல, இதை எடுத்து எதுக்கு இவ ஊத்துறா அப்படின்னு சொல்லும் பொழுது நல்ல கவனிங்க. அங்க என்ன சொல்றாங்க? இந்த வீண் செலவு என்னத்திற்கு. அப்ப இந்த அம்மாவை குற்றப்படுத்துறாங்க. சொல்லுங்க என்ன பண்றாங்க? சொல்லுங்க என்ன பண்றாங்க? குற்றப்படுத்துறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா. அவள் செய்யறதை விடுங்க. உங்கள் மத்தியில் ஏழைகள் எப்போ இருக்கிறாங்க, ஆனா இவள் எனக்கென்று அதை வைத்திருக்கிறாள். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப முதல் காரியம், நம்ம இயேசு கிறிஸ்துவினிடத்துல வர வேண்டியது ரொம்ப அவசியம். ரெண்டாவது காரியம், நம்மை சில நேரத்தில் உலகம், குடும்பம், சூழ்நிலைகள் குற்றப்படுத்தும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க என்ன பண்ணுங்க? இந்த சமுதாயத்தினுடைய சூழ்நிலை எப்படிதான்? ஆமா, குற்றப்படுத்து. அவ பாவிதான். அந்த சமுதாயத்திலிருந்து யாரா போய் திருத்தினாங்களா? யாராவது ஏதாவது RH ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல கொண்டு போய் விட்டாங்களா? ஏதாவது செஞ்சாங்களா? யாரு? ஆனா குற்றப்படுத்தினாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து குற்றப்படுத்தல, அவளை அங்கீகரித்தார். ஏன்னா அவருக்கு தெரியும் இவள் குணசாலியானவள், இவள் மேற்பட்டவள். புரிந்தவங்க மாத்திரம் நல்ல 2 கரங்களை தட்டி ஆமென். அப்ப இன்னைக்கு குற்றப்படுத்தக்கூடிய அதே சமுதாயத்துல தான் உன்னை தூக்கி நிறுத்தும்படியாக, உன்னை அங்கீகரிக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கரங்களை நீட்டி தன்னுடைய பார்வை உன் மேல வைத்து அவர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சீஷர்கள் சொல்றா, ஐயோ இது வீண் செலவு, ஏன் இப்படி செய்யறாக்கும்? இவன் செய்யல, ஆனா செஞ்ச அந்த அம்மாவை குற்றப்படுத்தினா. ஆனா இயேசு கிறிஸ்து குற்றப்படுத்தல, அவளை அங்கீகரித்தார். சொல்லுங்க என்ன செஞ்சாருங்க? என்ன செய்தார்? ஆமென். அப்ப குற்றப்படுத்தக்கூடிய இடத்துல, உனக்கு எதிராய் நிற்கக்கூடிய சூழ்நிலைகளை நான் சொல்லுகிறேன், பரலோகம் உன் பக்கத்துல இருந்ததுன்னா அதை விட ஒரு ஸ்லாக்கியம் வேற எதுவுமே. அல்லேலூயா. 1000 சாட்சி எதிராக இருக்கும், 1000 கேஸ் உன் மேல இருக்கும், அதை பத்தி பிரச்சனை கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு உத்தரப்பிரதேசல நீ ஊழியம் செஞ்சா நீ ஒரு குற்றவாளி, நீ சட்ட விரோத செயலை செய்றீங்க. இந்தியாவில் 12 மாநிலங்கள மதமாற்று தடை சட்டங்கள், அநேக கடுமையான காரியம். இப்ப நீ அங்க போய் நீ வேதத்தை சுமக்கும் பொழுது சட்டத்தின் பார்வையில் நீ ஒரு குற்றவாளி. அப்ப நான் நல்லா புரிந்து கொள்ளுங்க, அதை விட மேலானது ஆண்டவர் என்ன அங்கீகரிக்கிறாரா? அல்லேலூயா. நான் சொல்ற அர்த்தம் எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப சமுதாயம் நீ நல்லது செய்தாலும் உன்னை குற்றப்படுத்தும், நீ பொல்லாங்காய் இருந்தாலும் உன்னை குற்றப்படுத்தும். ஆனா இயேசு கிறிஸ்து செய்தது, அவர் குற்றப்படுத்தல, அவர் அவளை அங்கீகரித்தார். அல்லேலூயா, ஆமென். அப்ப எப்படி அந்த அங்கீகாரம் வந்தது? அவள் வந்த இடம் இயேசு கிறிஸ்துனுடைய சமூகம். அல்லேலூயா. தொடர்ந்து அடுத்து என்ன நடக்கு? மார்க் புத்தகம் 14வது அதிகாரம் சீக்கிரம் வாசிங்க. 8வது வசனம். தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். அடுத்தது அதே கண்டினியூஷன்ல பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த அம்மா அந்த பரணியில் உள்ள பரிமள தைலத்தை ஊற்றினது நிமித்தம் அங்க சொல்றாரு, இவள் செய்தது சொல்லப்படும். சொல்லுங்க, இவள் செய்தது சொல்லப்படும். அப்ப பாருங்க, அங்க வார்த்தை வசனம் சொல்லுகிறது, இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலத்தை என்ன பண்ணா? பூசினாள். உரலையிலேயே சொல்லுங்களேன். அங்கெல்லாம் இதை விட வெயில் அதிகம். அப்ப யாராவது ஒருத்தவங்க வந்தாங்கன்னா முதல்ல கை கால் கழுவ என்ன கொடுப்பாங்கங்க? தண்ணியை கொடுப்பாங்க. அதே போல பிரயாணத்துல வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? கூல் பண்றதுக்கு. ஆனா இவர் பந்திக்கு கூப்பிட்ட ஆளு என்ன பண்ணல? நீங்க யோசிச்சு பாருங்க, பந்திக்கு கூப்பிட்டாங்க, இன்னும் இலையே போடலன்னா நீங்க எத்தனை பேர் இருப்பீங்க அங்கேயே? ஆமா, அவன் கையில கொடுத்த கவரையும் வாங்கிட்டு வந்துடும். ஏயா பஸ் ஏறி வந்தா என்ன பிரியாணி கூட போடலையா? ஆமா, இலையும் வேணா ஒன்றும் வேணாம் கொடு அப்படின்ட்டு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அப்ப அந்த ஆள் எல்லாம் பேசிக்கிறாங்க, இவர் தீர்க்கதரிசினா அவ பாவியாச்சே,
எப்படி இவர் தொட அனுமதிச்சார், எப்படி அது நடந்தது, ஊன்னு பேசும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ செய்ய வேண்டியதை அவள் செய்யறா. அல்லேலூயா. அவள் முந்தி கொண்டாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ தான் என்ன பூசி இருக்கணும், நீ தான் கழுவ தண்ணி கொடுத்துருக்கணும், ஆனா நீ செய்ய வேண்டியதை அவள் செய்திருக்கிறாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அங்க 8வது வசனத்துல சொல்றாரு, அவள் முந்தி கொண்டாள். அடுத்தது அங்க சொல்ல, இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்கு இவள் செய்ததும் சொல்லப்படும். நல்ல 2 கரங்களை தட்டி, இதுதாங்க அவ குணசாலி, இதுதான் அவள் மேற்பட்டவள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவ பேர் என்னன்றது தெரியல, ஆனா அவள் செய்த செயலை இன்றைக்கு நாம படித்து கொண்டிருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படின்னா என்ன? ஆண்டவர் பாராட்டுகிற தெய்வங்க. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பாராட்டுகிறார். அல்லேலூயா. சில கணவர் பாராட்டல, தகப்பன் பாராட்டல, தாய் பாராட்டல. ஆமென். ஐயோ நான் அப்படி குழம்பு வச்சேன், இப்படி பண்ணேன், எதுவுமே எனக்கு ஒன்றும் சொல்லலை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் பாராட்டுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்க கடமையை, உங்க வேலையை நீங்க சரியா செஞ்சீங்க. காஃபில உப்பை போட்டீங்க, காஃபில நீங்க சர்க்கரையை போட்டீங்க, ஆமென். செய்ய வேண்டியது எல்லாம் சரியா செஞ்சீங்க. ஆமென். யார் பாராட்டலாம்? யார் பாராட்டுறா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, காஃபில உப்பு போட்டு குடிச்சவன் மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாபு. 1 2 இருக்குது. அல்லேலூயா. ஆமென். அப்ப பாருங்க, அங்க சொல்லப்படுகிறது, இவள் செய்தது சொல்லப்படும். நீ ஏன் மேற்பட்டவள்? நீ செய்யற காரியத்தை பரலோகம் சொல்லிக்கொண்டே இருக்கும். நீ ஆண்டவருக்காக செய்த காரியத்தை. அதனால சொல்லி என் நாமத்தால் ஒரு கலச தண்ணி. தண்ணி யாருக்கு கொடுக்கிறது? தண்ணி யாரு கொடுக்குறா? தண்ணி யார் உண்டாக்கினா? ஆண்டவர் தான். அவர் உண்டாக்கினதை நீங்க எடுத்து கொடுக்கறதுக்கே உங்களுக்கு ஆசீர்வாதம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, ஹோட்டல்ல சமைக்கிறவர் என்னமோ மாஸ்டரோ சமயக்காரங்க தான், ஆனா டிப்ஸ் யாருக்கு கொடுக்குறோம்? சர்வ் பண்றவங்களுக்கு. ஒரு அல்லேலூயா சொல்ல. அதுதான் அந்த வசனம். அல்லேலூயா. உண்டாக்கினவர் அவரு, ஆனா நீங்க எடுத்து கொடுக்கறதுனால ஆண்டவர் என்ன பண்றாரு? செங்கடலை பிளந்தது அவரு. இந்த மோசே கோல் அப்படி நீட்டி கையை நீட்டினதுனால பேர் என்ன வருது? ஆமா, மோசே பிளந்துட்டாரு. அது போல சமைச்சது மாஸ்டர், சர்வ் பண்றவருக்கு டிப்ஸ் மாதிரி இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு அந்த மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். புரிஞ்சவங்க மாத்திரம் நல்ல 2, இவள் செய்தது சொல்லப்படும். ஏன் அவ குணசாலி? ஏன் அவ மேற்பட்டவள்? அவள் செய்த காரியம் ஆண்டவருக்காக செய்தாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கடைசி இந்த காரியம் சொல்லி நான் முடிக்கிறேன். யோவான் 12வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தால் தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றார். பாருங்க, அவனால முடியல, ஒத்துக்க மாட்டேங்கிறான். எப்படி கிட்ட வரலாம், எப்படி அந்த எண்ணெயை ஊத்தலாம், அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது அந்த ஸ்திரீக்காக ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு. அப்பொழுது இயேசு. சொல்லுங்க, யாருங்க? ஆமென். நான் இப்படி சொல்றேன், அப்பாவான இயேசு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இவளை விட்டு விடுனாரு. நல்ல 2 கரங்களை தட்டுங்களேன். அப்படின்னா என்ன? ஆண்டவர் உன்னை பாதுகாக்கிறவர், உனக்காக வழக்காடுகிற தேவனாய் இருக்கிற. நல்ல 2 கரங்களை தட்டி, நீ வந்த இடம் தேவனுடைய சமூகம், நீங்க ஊத்தக்கூடிய காரியம் அவருக்காக, நீங்க அவருக்காக செய்ய 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 உங்களை சுத்தி அநேகர் குற்றப்படுத்துறாங்க, அநேகர் எதிராய் பேசுறாங்க, உன் வாழ்க்கையை பேசுறாங்க, உங்க பர்சனலை பேசுறாங்க, உன்னோட முந்தின வாழ்க்கையை பேசுகிறாங்க. ஆண்டவர் எதையுமே பேசல, ஒரே வார்த்தை தான் சொன்னாரு, நீ அவளை விட்டு விடு. புரிஞ்சவங்க மாத்திரம் நல்ல 2 கரங்களை தட்டி. காரணம், அவளுடைய குணம் என்ன? இயேசுவுக்கு தெரியும். அவள் மேற்பட்டவள் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அப்ப உலகத்தை அவளுடைய பழைய வாழ்க்கையை பார்த்தாங்க, அவளுடைய பழைய ஐக்கியத்தை பார்த்தாங்க, அவளோட முந்தின காரியத்தை பார்த்தாங்க. அதனால இந்த உலகம் பழையதை முடிந்து போனதை பேசி கொண்டிருந்தது. ஆனா ஆண்டவர் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், நான் ரட்சிக்க சித்தமாயிருந்தால், நான் அவளை விடுவிக்க சித்தமாயிருந்தால் நான் அவளை விடுவிப்பேன், நீ அவளை விட்டுவிடு. இஸ் a God of defending. அல்லேலூயா. ஆமென். அப்ப பாருங்க, இந்த நாளில சில காரியங்கள் உங்களை குற்றப்படுத்தலாம், சில காரியங்கள் எதிராக நிற்கலாம். நீங்க ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறேன், நான் உன்னை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறேன். கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டுட்டான், கல் எடுத்து அடிக்கலாம். இயேசு கிறிஸ்து செய்த காரியம் என்ன தெரியுமா? அவளை விடுவித்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு தான் அந்த இடத்துல அடிப்பதற்கு அதிகாரம், அந்த தகுதி இருந்தது. இயேசு கிறிஸ்து முதல் கல்ல போட்டிருக்கலாம், ஆனா கல் எடுத்து அவர் போடவில்லை. அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா. ஆமென். அப்ப நம்முடைய ஆண்டவர் தண்டிக்கிற ஆண்டவர் அல்ல, பட்சிக்கிற ஆண்டவர் அல்ல, அவர் காவு வாங்குற ஆண்டவர் அல்ல. அல்லது அவர் பேரை சொல்லி சூனிய வைக்க முடியாது, அவர் பேரை சொல்லி செய்வினை வைக்க முடியாது, அல்லது அவருடைய காரியங்களை வைத்து எதிராக அவர் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிற தெய்வம் அல்ல. அல்லேலூயா. ஆமென். அப்ப அங்க சொல்லப்படுது, அவர் அந்த இடத்துல பாதுகாக்கிற தேவனாய் இருந்தார்.
ஆமா, எல்லாம் பேசுறான், எதிரா பேசுறான். ஒரு பெண்ணுக்கு விரோதமாக கூடியிருந்த எல்லாம் பேசுறான். ஐயோ இவ பாவின்றான், ஒருத்தர் சொல்ல இவ விபச்சாரின்றான், இன்னொருத்தர் சொல்றான் ஐயோ பரிசுத்தம் போயிடுச்சுன்றான், இன்னொருத்தர் சொல்ற அநேக குற்றங்களை பேசும் பொழுது இயேசு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அவளை விட்டுவிடு. அல்லேலூயா, ஆமென். அப்ப 1000 குரல்களுக்கு மத்தியில் ஒரு குரல் அது அதிகமாய் ஒலித்தது. அது இயேசு கிறிஸ்துவின் குரல், அது எம்பெருமானின் குரல். அது எதற்காக ஒலித்தது? அவளுக்கு ஒரு மேற்பட்டவள், அவள் ஒரு குலசாலியானவள். அது ஆண்டருக்கு தெரியும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமா, நீங்க ஓரத்துல தான் அழுவுறீங்க, தனிமையில தான் அழுவுறீங்க, படுக்கையில தான் அழுவுறீங்க. ஆனா உன் கண்களிலிருந்து கசியக்கூடிய கண்ணீரை பரலோகம் உற்று நோக்குகிறபடினாலே அவருக்கு தெரியும். அதனாலதான் அவர் சில நம்ம பாவத்தை செய்திருந்தாலும், பாவியா இருந்தாலும், இன்னைக்கு அவர் நம்மளை விட்டு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். நம்ம 6 நாள் என்ன வாழ்ந்தோம், எப்படி ஜீவித்தோம், என்ன செய்யறோம் நமக்கு தெரியும். நம்ம ஓட்டம் என்ன நமக்கு தெரியும். நமக்கே தெரியும் நம்மளாம் உயிர் வாழ்றதுக்கே தகுதி இல்லை. நமக்கு இத்தனை நாட்கள் ஆயுசு இருப்பதற்கே வாய்ப்பு இல்லை. ஆனா இன்னைக்கு உயிரோட இருக்கிறோம்னா இந்த வார்த்தை தான், அவர் நம்மை விட்டு வைத்திருக்கிறார். புரிஞ்சவங்க மாத்திரம் நல்ல 2 கரங்களை தட்டி. பிரமாணம் எதிராய் நிற்குதுங்க, வசனம் எதிராய் நிற்குது. ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்க, பந்தியில பங்கெடுக்கிறீங்க, எல்லாம் செய்து நம்ம துணிகரமாய் துணிச்சலா ஏதோ ஒரு பாவம் செஞ்சு இன்னைக்கு நம்ம உயிரோடு இன்னைக்கு ஆலயத்துக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா, நான் சொல்லுகிற ஆண்டவர் நம்மை விட்டு வைத்திருக்கிறார். அவள் பாவிதான், அவள் தவறானவள் தான், எல்லாரும் பேசுறாங்க. ஆனா ஆண்டவர் அவளை விட்டு விடு. அவளை இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை அப்படிதான் விட்டு வச்சிருக்காரு. நம்ம ஒருவேளை நான் அழுது நான் மன்னிப்பு கேட்டேன், அல்லது நான் காணிக்கையை போட்டு நான் ஒரு பொருத்தனை பண்ணிட்டேன், அதுக்காகலாம் விட்டு வைக்கல. உன் மேல கர்த்தர் கிருபையாய் இருக்கிறார். ஒன்று நீ ஜெபித்த ஜெபம், அல்லது உனக்காக ஏறெடுக்கப்பட்ட ஏதோ ஒரு ஜெபம் இன்னைக்கு அது குறுக்க நிற்கிறதுனால இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விலையேற பெற்றவள்மா, நீ விசேஷித்தமானவள், ஜாக்கிரதை. அவர் விட்டு வைக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த வார்த்தை ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தை. இவளை விட்டு விடு அப்படின்னா அவரே விட்டு வச்சிருக்கிறார், அவரே பொறுமையா இருக்கிறார், அவரே கிருபையா இருக்கிறார். அதுக்காக நான் பெரிய மகா நீதிமான் பரிசுத்தவான் அதனோட அர்த்தம் இல்லை. ஆண்டவர் தருணத்தை கொடுக்கிறார். பக்கத்துல பதில் சொல்லுங்க, ஆண்டவர் என்ன கொடுக்கிறாருங்க? தருணம். என் மக அது பலவீனமான பாண்டோ, அது இன்னைக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும், உடனே விழுந்துரும். அதுக்கு சில பிரச்சனையை தாங்கக்கூடிய சக்தி இல்லை. ஏன்னா அவர் தான் உண்டாக்கினார், அவருக்கு தெரியும் நம்ம நரம்பு, எண்ணங்கள், யோசனைகள். அப்ப இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு போதை பழக்க வழக்கங்கள், தவறான உறவு முறைகள், எத்தனையோ காரியங்கள். அப்ப இன்னைக்கு அதுலயும் இன்னைக்கு ஆண்டவர் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறார்னா, இந்த வார்த்தை ஆண்டு பலிபீடத்தில் சொல்லுகிறாரு, அவர் உன்னை விட்டு வைத்திருக்கிறார். அப்படின்னா பாவத்தை செய்யின்னு அர்த்தம் இல்லை. அவர் எப்பவும் சொல்றது, இனி என்ன பண்ணாத, பாவம் சார் நான் நேற்று செஞ்சுட்டு ஆண்டவரை, போன வாரம் செஞ்சுட்டு, சரி போ செஞ்சிட்டியா, உன்னை உயிரோட வச்சிருக்கிறாரா? எடுக்கல, வச்சிருக்கிறாருன்னா அப்ப கிருபையா இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அப்ப அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணுமே தவிர, அதான் என்ன விட்டுட்டாரே, ஆண்டவர் தான் எனக்கு சப்போர்ட்டுக்கு நிற்கிறாரேன்னு சொல்லி பாவத்தை அதிகமாக செய்யக்கூடாது. இஸ் a God who defending us. ஏன்னா அவருக்கு தெரியும் நீ மேற்பட்டவள். கண்களை மூடலாமா? அப்படியே இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி குணசாலியாய் இருந்து கொண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறார். நீதிமொழிகள் 31:29 சொல்லுங்க, அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்தது உண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள். நீ மேற்பட்டவள், நீ குணசாலி. இந்த மங்கையர் தினத்துல வெறும் இது மங்கையருக்காக மாத்திரம் அல்ல, இது ஒரு மங்களகரமான ஒரு வார்த்தை, என் அசைத்த ஒரு வார்த்தை, விட்டுவிடு. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம ஜீவனை எடுக்கலங்க, ஆண்டவர் வாழ வைத்திருக்கிறார். இன்னைக்கு மரித்தவங்களுக்கு மன்னிப்பை கேட்பதற்குரிய அந்த உரிமை போய்விட்டது. ஆனா இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம். நான் பாவிதான், ஆனா நான் வர வேண்டிய இடம் இயேசு கிறிஸ்துனுடைய சமூகம். இயேசுனுடைய சமூகத்துக்கு நேரம் நான் வந்துட்டேன் அப்படின்னா, அவர் என்னை பாவியான இந்த சமுதாயத்துல, பாவம் நிறைந்த இந்த சூழ்நிலைகள்ல அவர் என்னை மன்னிக்கிறார், அங்கீகரிக்கிறாரு, நான் செய்த காரியங்களை பாராட்டுகிறார். உலகம் எதிராக பேசுது, ஆனா பாராட்டுகிறார். அவர் பாராட்டுகிறவர் மாத்திரமல்ல, என்னை பாதுகாக்கிறவர், என்னை பரிசுத்தமாக்குகிறவர், என்னை பாராட்டுகிறவர், என்னை பாதுகாப்பவர். அப்படி தலையில் கை சொல்லுங்க, அவர் என்னை பாதுகாப்பவர்.
அவர் சொன்ன அந்த வார்த்தை, அவளை விட்டுவிடு. இந்த பெண்கள் தினத்தில் ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம், நீயும் விட்டுவிடு. எதை விடணுமோ, எதை மாற்றணுமோ அந்த காரியங்களை விட்டுடுங்க. ஏன்னா இது ஒரு வாழ்க்கை, அது அவருக்கு. நீ வந்திருக்கிற இடம் அவருடைய சமூகம். அப்போ அவருடைய சமூகம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஐ வாண்ட் டு ப்ரொடெக்ட் யூ, நாட் டு பனிஷ் யூ. அவருக்கு நம்மை தண்டிப்பதற்கான எல்லா உரிமை உண்டு, தகுதி உண்டு, எல்லா காரியம் உண்டு. பட் இஸ் நாட் ரெடி. நம்மளை இன்னும் விட்டு வைக்க அவர் விரும்புகிறார். அவர் இன்னும் நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு நினைக்கிறார். நீங்கள் இன்னும் ஆண்டுக்காக ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறார். ஆனால் சில பாவங்கள் நம்மை விட்டு விலகணும். அவள் பாவியான ஸ்திரீ இயேசுவின் இடத்துல வந்து விட்டாள். இப்போ நாம் எங்கே போக போகிறோம்? வேர் ஐ எம் கோயிங் டு கோ மூனா, வேர் ஐ எம் கோயிங் டு கோ. நீ எங்கே போக போகிறாய்? அவர் உங்களுக்கு அந்த பெயில் வாங்கி கொடுத்துட்டார், ஜாமீன் வாங்கி கொடுத்துட்டார், விடுதலை வாங்கி கொடுத்துட்டார். சீஷர் குற்றப்படுத்துகிறாங்க, பரிசேயர் சதுசேயர் எல்லாம் முறைச்சு பார்க்குறாங்க, எல்லாம் எதிராக நிற்கிறாங்க. இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, அவளை விட்டுவிடு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை விட்டு வைத்திருக்கிறார். அடுத்து நீங்கள் என்ன செய்ய போறீங்க? ஆண்டவருக்காக சுவிசேஷத்தை அறிவிங்க. என்னை அவர் விட்டு வைத்ததன் நோக்கம், அவருக்காக நான் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அப்படியே கண்களை மூடி அப்படியே ஒப்பு கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய கரத்திலே ஆண்டவரே எங்களை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். அப்பா, இந்த நல்ல மகிழ்ச்சியான மங்கையர் தினத்தில், உமன்ஸ் டே உலகமெங்கும் கொண்டாடுறாங்க. இது கொண்டாடப்படுவதனுடைய நோக்கம் மகளிருக்கான ஒரு அங்கீகரிப்பு. இட்ஸ் a day for appreciation. ஆண்டவர், இந்த நாளிலும் கூட நீர் அங்கீகரித்திருக்கிறீர். அதனால தான் சொல்றீங்க, பெண்கள் உண்டு, அதில் குணசாலிகள் உண்டு, ஆனால் நீ எல்லாரிலும் மேற்பட்டவள், நீ எல்லாரிலும் சிறந்தவள், உயர்ந்தவள். காரணம், என்னுடைய நாமத்தை நீ தொழுது கொள்ளுகிறபடினால். நீ வர வேண்டிய இடம் தேவ சமூகம். நீ செய்ய வேண்டிய காரியங்கள் அவனுடைய சமூகத்தில் காத்திருப்பது. அவர் உன்னை பாராட்டுவார், பரிசுத்தமாக்குவார், அவர் உன்னை பாதுகாப்பார். இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை, விட்டுவிடு. நம்மை அவர் விட்டு வைத்திருக்கிறார். நம்ம கொடுத்த ஒரு ஆலோசனை, நம்ம விட வேண்டியதை விடணும். விட்டால் நீ குணசாலியானவள், நீ ஞானமுள்ளவள், நீ விலையேற பெற்றவள், மேற்பட்டவள். ஆண்டவரே, இன்னைக்கு வந்த எல்லாரையும் வாழ்த்துறோம். நாளுக்குரிய நன்மை ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடுங்க. அளவில்லாமல் ஆசீர்வாதிங்க. ஒரு வேளை ஆன்லைன் மூலமாக இணைந்திருப்பார்கள், ஆனால் எல்லாருமே தேவக்கார ஆசீர்வாதத்தை பேசுகிறோம். பெரிய விடுதலை வரட்டும், பெரிய காரியங்களை செய்யுங்க, நன்மை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். சபை செய்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே என் முழுவதுமே உடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரையே சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். உடைய பிதாவாகி